வாக்கியம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. உடலுக்கு உண்டான மரியாதையை கொடுப்போம், உடல் ஆரோக்கியத்தை காப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை ஒரு அழகான கதை மூலியமாக சொல்கிறேன். ஒரு குருகுலம், அங்கே நிறைய மாணவர்கள் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அந்த ஆசிரியர் உடல் நலத்தை பற்றி சிறப்பாக பாடம் எடுக்கிறாரு. உடல் நலத்தை வலியுறுத்தி நிறைய கருத்துக்கள் சொல்கிறாரு. அதில் ஒரு மாணவன் மட்டும் தன் உடலை கவனிக்காமல் உடல் நலத்துக்கான எந்த விதமான பயிற்சியும் எடுத்துக்காமல் இருக்கான். இது நாள்பட அவனுக்கு நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதோட வருத்தம் அவனுக்கு தெரியுது. ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இலவம் பஞ்சு கொஞ்சம் கொடுத்து இதை கொண்டுட்டு போய் ஆசிரமத்துக்கு வெளியில் பரப்பி காய வச்சுட்டு வா, நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமி அப்படிங்கிறாரு. அவனும் காய வச்சுட்டு வரான். மறுநாள் காலையில் அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பஞ்சு கூட இல்லை. அவன் பதறி அடித்து ஆசிரியர்கிட்ட சொல்கிறான். அந்த ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இது மாதிரி தான் உடல் நலமும், நாம் எதுவும் சரியான விகிதத்தில் உடல் நலத்தை கவனிக்கல அப்படின்னா இப்போ அந்த இலவம் பஞ்சு பறந்த மாதிரி தான் நம்ம உடலும் ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். ஆன்மாங்கிறது உடலை அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு நாம் பயிற்சி மிக சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த மாணவன் வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது.